வேதாகமத்தில ஆபிராம் என்ற மனிதர் தேவனுடைய அழைப்பை ஏற்று தன் கல்தேயர் என்னும் பட்டணத்தையும் தன் உறவினர்களையும் விட்டு வெளியேறி தான் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் இருந்தும் ஆபிராம் தேவனை விசுவாசித்தான். தேவன் சொன்னபடியே அவர் பயணத்தை தொடங்கினார். தேவன் அவருக்கு வாக்கு தந்தார், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்கள் போல எண்ண முடியாத அளவில் பெருகும். ஆனால் ஆண்டுகள் கடந்தன, ஆபிராமுக்கும் சாராய்க்கும் பிள்ளை இல்லை. அப்போதும் ஆபிராம் தேவனை நம்பினார். தேவன் அவரின் பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார், சாராயின் பெயரை சாராள் என்று மாற்றினார். முடிவில் தேவன் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். முதுமை காலத்தில் ஈசாக் என்ற குமாரன் அவர்களுக்கு பிறந்தான். இந்த கதை நமக்கு சொல்லுவது ஒன்றுதான், தேவனுடைய வாக்குத்தத்தம் தாமதமானாலும் தவறுவதில்லை. நம்பிக்கை கொண்டவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.